ஐயா! ஜாலி ஜாலி. நான் மனுஷ பயலா மாறிட்டேன். இனிமேல் எனக்கு புடிச்சத நானே வாங்கி சாப்பிடுவேன், செஞ்சு சாப்பிடுவேன் ஜாலி. இனிமேல் அந்த பச்சையான புல்ல திங்கவே மாட்டேன். அப்பாடா! எனக்கு புடிச்ச மாரி நெறைய ஐட்டம் இருக்கு. வயிறு ஃபுல்லா சாப்பிடுவோம். நிறையா சாப்பிட்டுட்டோம். அப்படியே கொஞ்சம் ஒரு ஆட்டம் போடுவோம். தண்ணீல குதிப்போம் ஜாலியா. சரி, அப்படியே ஒரு வாக்கிங் எடுப்போம். என்ன இந்த இடத்துல ஒரு மாட்டையும் காணோம். சரி, நம்ம அப்படியே மெதுவா கொஞ்சமா ஊருக்குள்ள போய் பார்ப்போம். மனுஷ பயலுக எப்படி இருக்காங்கன்னு. என்ன ஊருக்குள்ள எவனையும் காணோம். என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன துரத்திட்டு வர மாதிரி இருக்குது. எதோ எடுத்துட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயையோ! எல்லாம் என்ன விரட்டிட்டு வராங்க. அம்மம்மா காப்பாத்துங்க. ஐயையோ! நான் போறேன், திரும்ப காட்டுக்கே போறேன். அம்மா! ஐயையோ! கல்லு நெறைய இருக்குது. கால்ல பட்டுருச்சு. அம்மா கீழ விழுந்துட்டேன். இந்த மனுஷ பயலா பொறந்தது தப்பா போச்சு. எல்லா மனுஷ பயலும் சேர்ந்து என்ன அடிக்க வராங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே புடிக்கல. நான் போறேன். திருப்பி அந்த முனிவர்ட்ட போயி நான் மனுஷன் மாடாவே மாறுறேன்னு கேட்க போறேன். மழை வேற நெறையா வருது. நான் அம்மாட்ட போய் இதெல்லாம் சொல்ல போறேன். கன்றுக்குட்டி தன் அம்மாவிடம் நடந்ததை எல்லாவற்றையும் கூறியது. இதையெல்லாம் கேட்ட தாய் பசு, சரி வா, அந்த ரிஷியை போய் பார்த்து உன்னை திரும்பவும் பழையபடியாக முழு மாடாகவே மாற்றிவிடலாம் என்ற ஒரு யோசனை கூறியது. சரி அம்மா, இப்பவே போலாம் என்று கூட்டிக் கொண்டு தாய் பசுவும் கன்றுக்குட்டியும் அந்த முனிவர் இருக்கும் இடத்தை நோக்கி விரைவாக நடந்து சென்றது. அப்போது அந்த முனிவர் அங்கு ஒரு தியானத்தில் இருந்தார். தாய் பசு, இவன் படும் பாடு படாத பாடாகி இருக்கிறது. இவனை திரும்பவும் கன்றுக்குட்டியாகவே மாற்றிவிடுங்கள் என்று சொன்னது. அதற்கு அந்த முனிவர், இல்லை இல்லை, இவன் ஒரு தடவை கூட என்னை வந்து பார்க்கவில்லை. அதனால் கொடுத்த சாபம் கொடுத்தபடியே தான் இருக்கும். இனிமேல் அவன் பழையபடி இருக்க முடியாது என்று கூறிவிட்டார். கதையின் நீதி: எப்பொழுதும் நாம் ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் இப்படிதான் கஷ்டப்பட வேண்டும்.